முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவால் உருவாக்கப்பட்டதுதான் அவன்கார்ட் நிறுவனம். இதில் ஆயுத கடத்தல், ஊழல், மோசடி என்று பல குற்றச்சாட்டுகள் இருக்க நேற்று நாடாளுமன்றத்தில் வைத்து இன்னும் ஒரு புதிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னணியில் கோட்டாபாய ராஜபக்ச அவருடைய நண்பர் நிஷங்க சேனாதிபதி என்று பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் தான் இந்த கெஹல் பத்ர பத்மே. இவர்கிட்ட இருந்து இலங்கையினுடைய முன்னாள் அரசியல் தலைமைகளுக்கும் இந்த துப்பாக்கி சூட்டு கும்பலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பல நெருங்கின தொடர்புகள் வெளிவந்திருக்குது. அது மட்டும் இல்லாம நாமல் ராஜபக்சவுக்கு பிரித்தானியாவால் ஒரு அதிர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்குது. இலங்கையில் 2 புது வகையான சட்டங்கள் நடைமுறையாக போகுது. ஆக இவையெல்லாம் என்னென்று பற்றித்தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவால் உருவாக்கப்பட்ட இந்த அவன்கார்ட் நிறுவனத்தால வெறும் 1 வருட கால பகுதிக்குள்ள மாத்திரமே 780 மில்லியன் ரூபாய்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் வைத்து பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேயர் ஜெனரல் அனுர ஜெயசேகர வெளியிட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல அப்ப பாதுகாப்பு செயலாளராக இருந்தது இந்த கோட்டாபாய ராஜபக்ச. இவர் தன்னுடைய மிக நெருங்கின நண்பர் என்று சொல்லப்படுகிற நிசங்க சேனாதிபதியை தலைமையாக கொண்டு அவன்கார்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்குறார். என்ன இந்த அவன்கார்ட்? இந்த நிறுவனம் என்ன செய்யும் என்று சொன்னா, இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச கடற்பரப்பில் பயணிக்கக்கூடிய வேறு நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்கள், அதாவது வேறு நாடுகளுக்கு சொந்தமான இந்த வணிக கப்பல்கள், பயணிகள் கப்பல்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பை வழங்குறது. இதற்காக அந்த கப்பல்களுடைய நிறுவனங்கள்ட்ட இருந்து ஆண்டுதோறும் இதற்கான பணமும் வழங்கி வைக்கப்படும். இப்படி இந்த திட்டத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த அவன்கார்ட் நிறுவனம். இருந்தாலும் இதற்கு முன்னுக்கு, அதாவது இந்த அவன்கார்ட் நிறுவனம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னுக்கு வேற யாருமே அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கலையான்னு கேட்டா கிடையாது. அதற்கு முன்னுக்கு இது சார்ந்த சகல பாதுகாப்புகளையும் செய்தது இலங்கையினுடைய கடற்படை. இப்படி இலங்கை கடற்படைக்கு சொந்தமான அந்த நடவடிக்கையை தான் இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஒரு தனியார் நிறுவனத்தை உருவாக்கி அதற்கு கொடுத்திருக்கிறார். இதால என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, ஆண்டுதோறும் இலங்கை கடற்படைக்கு, இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்கப்படுகிற வருமானம் என்றது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு, தனியார் முதலாளிகளுடைய கைகளுக்கு போயிருக்குது. அந்த முதலாளி தான் இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய மிக நெருங்கின நண்பர் நிசங்க சேனாதிபதி. இதற்கு பிறகு இது சார்ந்த பலவிதமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது, பல மோசடிகள் கூட அம்பலப்படுத்தப்பட்டது. இப்படி இருக்க இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தினுடைய முடிவு தருவாய், அதாவது 2014 இருந்து 2015 வெறும் 1 வருட கால பகுதிக்குள்ள மட்டுமே இந்த அவன்கார்ட் நிறுவனம் 780 மில்லியன் ரூபாய்களை இலங்கை அரசாங்கத்துக்கு செலுத்தாம தப்பிச்சிருக்கிறதாக இலங்கையினுடைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனா இது மட்டும்தான் இவர்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டான்னு கேட்டா கிடையாது. 2021 இருந்து 2024 ஆண்டு காலப்பகுதிக்குள்ள மட்டும் 14.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிலுவை இருக்குது. அதே போல இவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஆயுத குற்றச்சாட்டம் இருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, இந்த அவன்கார்ட் நிறுவனத்துக்கு சொந்தமாக ஒரு மிதக்கிற ஆயுத களஞ்சிய சாலை கொழும்பு காலி கடற்பரப்பு அருகில் இருந்திருக்குது. இங்க வைத்து சட்டவிரோதமாக ஆயுத விற்பனை, அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கும்பல்களுக்கு ஒரு சட்டவிரோதமான ஆயுத விற்பனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டு இது பற்றி ஒரு விசாரணைகள் முன்னெடுக்கும் போது அந்த ஆயுத களஞ்சிய சாலை, அதாவது அந்த அவன்கார்ட் நிறுவனத்தினுடைய ஆயுத களஞ்சிய சாலையில் இருந்து 3000க்கும் அதிகமான துப்பாக்கிகள் மீட்கப்படுது. அதோட 7,50,000க்கும் அதிகமான தோட்டாக்களும் மீட்கப்படுது. இங்க மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னா, அந்த மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துப்பாக்கிகள்ல சீரியல் இலக்கம் அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது ஒவ்வொரு துப்பாக்கிகளையும் அடையாளப்படுத்தக்கூடிய இலக்கம் அந்த துப்பாக்கிகள்ல இருந்து அளிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பிறகுதான் இந்த துப்பாக்கிகள் எதுவுமே இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமானது இல்லை, இது ஏதோ ஒரு 3ஆம் தரப்புல இருந்து கொண்டு வரப்பட்டிருக்குது என்று சொல்லி அது பற்றி ஒரு விசாரணைகளை முன்னெடுக்கும் போது 2009 ஆண்டு இலங்கையில இந்த இறுதி யுத்தம் முடிவடைந்த பிறகு அங்க இருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய துப்பாக்கிகளை தான் இந்த அவன்கார்ட் நிறுவனம் தன்னுடைய ஆயுத களஞ்சிய சாலையில வச்சு விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்படுது. இதற்கு பிறகு இது சார்ந்த பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டார்கள். இருந்தாலும் 2019 ஆண்டு இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு இந்த சகல வழக்குகளுமே தலைகீழாக மாற்றப்படுது. சொல்ல போனா கோட்டாபாய ராஜபக்ச முதற்கொண்டு பல முக்கிய தலைமைகள் இந்த வழக்கு விசாரணைகள் இருந்து விடுதலை செய்யப்படுறார்கள்.
இதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஆட்சி காலம் அதுல எந்த விசாரணைகளும் இடம்பெறையில. இப்ப ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னு சொன்னா, இந்த அவன்கார்ட் நிறுவனத்தினுடைய முதலாவது நடவடிக்கையான இந்த பாதுகாப்பு நடவடிக்கை அதை முழுமையாக ரத்து செய்து மீளவும் இலங்கை கடற்படைக்கு வழங்கி இருக்குது. இதன் மூலமாக 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து இப்ப 2026 ஆண்டு 2ஆம் மாதம் 10ஆம் தேதி, அதாவது வெறும் 7 மாத காலப்பகுதிக்குள்ள மட்டுமே இலங்கை கடற்படைக்கு, இலங்கை அரசாங்கத்துக்கு 5,98,250 அமெரிக்க டாலர்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயம் செய்யப்பட்டிருக்குது. அதே போல இந்த அவன்கார்ட் நிறுவனம் பற்றி இப்போ ஒரு மோசடி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறதால இது பற்றியும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடக்கப் போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இன்றைக்கு இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு பிரித்தானியாவால் ஒரு அதிர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, அண்மையில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமைகளாகவே பிரித்தானியாவில் நாமல் ராஜபக்ச உரையாற்ற போகிறார் என்று சொல்லி பல செய்தித்தாள்களில் பல சர்ச்சையான விடயங்கள் முன்மொழியப்பட்டது. என்ன நடந்ததுன்னு சொன்னா, பிரித்தானியாவில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் அதே போல ஆக்ஸ்போர்ட் யூனியன்ல இந்த நாமல் ராஜபக்ச ஒரு உரையாற்றி இருந்தவர். இதற்கான சகல திட்டங்களும் பூர்த்தி செய்யப்பட்டு அதற்கான அழைப்பிதழ்கள் கூட வழங்கப்பட்டிருந்தது. இப்படி கேட்க பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மாணவர் அமைப்புகள் இதற்கான எதிர்ப்புகளை காட்டி வந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல அது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருந்தது. இதால இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில இந்த நாமல் ராஜபக்ச பங்கேற்க இருந்த அந்த 2 நிகழ்வுகளும் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்குது. இது நாமல் ராஜபக்ச தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. இது தொடர்பில் நாமல் ராஜபக்ச பக்கத்தில் இருந்து இன்னும் எந்த விதமான கருத்துக்களும் வெளியிடப்படையில சும்மாவே இந்த புலம்பெயர் தமிழர்கள் மேல, புலம்பெயர் அமைப்புகள் மேல பல குற்றச்சாட்டுக்களை சுமத்தக்கூடிய இந்த நாமல் ராஜபக்ச இந்த விடயத்துக்கு என்ன சொல்ல போகிறார் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இலங்கையில் இதுவரைக்கும் நடைமுறையில் இல்லாத 2 புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட போகுது. ஒன்று வீட்டுக்காவல் சட்டம். அதாவது இலங்கையில் யாரெல்லாம் இந்த சிறிய சிறிய குற்றங்களுக்காக கைது செய்யப்படுறார்களோ அவர்களை இணைய முறையில் கண்காணிக்கக்கூடிய வகையில் வீட்டுக்காவலில் வைத்து இந்த வழக்கு விசாரணைகளை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு புதிய சட்டம், ஒரு புதிய நடைமுறை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கிறார். இலங்கையினுடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலைகளில் கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதாகவும், பிரதானமாக 20,000க்கும் மேற்பட்ட கைதிகள் இந்த போதைப்பொருள் பாவனையோட தொடர்புடையவர்களிடம் அவர்கள் யாருமே இப்ப விடுதலை செய்யப்பட முடியாது என்ற கட்டத்தில் இருக்கிறதால இப்ப யாரெல்லாம் இந்த சிறிய குற்றங்களுக்காக கைது செய்யப்படுறார்களோ அவர்களுக்காக இந்த வீட்டுக்காவல் சட்டம் உருவாக்கப்படுறதாக இந்த ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கிறார். அதே போல இலங்கைக்கு இந்த போதைப் பொருட்களை கடத்தக்கூடிய நபர்கள், முக்கியமாக இந்த கடல் வழியாக யாரெல்லாம் கடத்துகிறார்களோ அவர்கள் சர்வதேச கடற்பரப்பில் இருந்து இலங்கைக்குள்ள வாரார்கள். இலங்கைக்குள்ள அந்த பொதிகளை பரிமாற்றி போட்டு மீளவும் சர்வதேச கடற்பரப்புக்கு போறார்கள். இதால இலங்கை கடற்படையால் அவர்களை மீளவும் சர்வதேச கடற்பரப்பில் வச்சு கைது செய்ய முடியாத நிலை காணப்படுது. இதற்காக இப்படி போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை சர்வதேச கடற்பரப்புக்குள்ள சென்று கைது செய்யக்கூடிய நிலைமையை ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியில சகல விதமான விடயங்கள் முன்னெடுக்கப்படுறதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கிறார். இதே போல இந்த போதைப்பொருள் குற்றச்சாட்டு ஆயுத கடத்தல கைது செய்யப்பட்டு இப்ப விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கெகல்பத்ர பத்மேவிட்ட இருந்தும் பல ரகசியங்கள் வெளியாக இருக்கிறதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார். என்ன நடந்ததுன்னா, இந்த கெகல்பத்ர பத்னியுட்ட இருந்து அவர்கிட்ட முன்னெடுத்த விசாரணைகள்ல 30க்கும் மேற்பட்ட தொலைபேசிகள் மீட்கப்பட்டது. இதுல பல தொலைபேசிகள் இலங்கையினுடைய பல பகுதிகளில் மறைக்கப்பட்டிருந்து அவை எல்லாமே மீட்கப்பட்டு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதையும், அதே போல இந்த கெகல்பத்ர பத்னி வழங்கின தகவல்களின் பிரகாரமும் இலங்கையில் இருக்கிற பல அரசியல் தலைமைகள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த பாதாள உலக கும்பல், அதாவது இந்த துப்பாக்கிச் சூடுகள் போதைப் பொருள் கடத்தல்கள் ஈடுபடக்கூடிய கும்பல்களுக்கும் இடையில மிக நெருங்கின தொடர்புகள் இருக்குது. அவர்கள் எல்லாருமே இப்ப இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். இனி வர்ற காலத்தில் இவர்கள் ஒவ்வொருத்தராக விசாரணை கலைக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு அந்த விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிஞ்சா பிறகு அவர்களுக்கு எதிரான சகல நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். அதே நேரம் யார் அந்த அரசியல்வாதிகள் என்று இந்த விசாரணையினுடைய முழுமையான முடிவில் நாங்கள் வெளிவிடுவோம் என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து வெளிவிட்டிருக்கிறார். உண்மையிலேயே மிக விறுவிறுப்பாக பல விடயங்கள் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது. இப்ப இலங்கை அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இலங்கை அரசியல் பரப்பில் இந்த போதைப் பொருளாக இருக்கட்டும், அதே போல இந்த துப்பாக்கிச் சூடுகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம பொருளாதாரம், சமூகம் சார்ந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி செயற்படுது, அதே போல இதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர வேணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.